ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல அல்ஜிப்ரால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் 3 வேரியபிள்ஸ் வச்சு பார்க்க போறோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 3 வேரியபிள்ஸ் எக்ஸ், ஒய், இசட். இவங்க 3 பேரையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்தது ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் பத்திலாம் நிறைய கண்டுபிடிச்சலாம். 3 வேரியபிள் கண்டுபிடிக்க போறோம். சரி, ஈக்குவேஷனுக்கு பேரை கொடுப்போமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஈக்குவேஷன் நம்பர் 2, தேர்ட் ஒன்று இருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, சம் போட ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனா சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறோம். சால்வ் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துப்போமா? 3x minus 2y plus z is equal to 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 தானே. அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன? 2x plus 3y minus z is equal to 5. ஈக்குவேஷன் நம்பர் 2 தானே. சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் z பிளஸ்ல இருக்கு மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இது ஆல்ரெடி பிளஸ் z மைனஸ் z 0 ஆயிடும்ல. அடுத்து பார்ப்போம். 3x plus 2x என்ன வரும்? 5x minus 2y plus 3y என்ன வரும்? plus y is equal to 5 plus 2 என்ன வரப்போகுது? 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஓகே, அடுத்து ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கலாம்? செகண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம். எது வேணா எடுத்துக்கலாம். நான் செகண்ட் தேர்ட் எடுத்துக்கிறேன். சால்வ் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x plus 3y minus z is equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ங்களா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus y plus z is equal to 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 3யா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் பிளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போமா? மைனஸ் z பிளஸ் z ஆயிடும், கேன்சல் 0 ஆயிடும். 2x plus 3x என்ன வரும்? 2x plus x என்ன வரும்? 3x. 3y plus y என்ன வரும்? plus 4y is equal to 5 plus 6 என்ன வரப்போகுது? 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஓகே, ஈக்குவேஷன் 5 இருக்கு, ஈக்குவேஷன் 4 இருக்கு. இதுல யாரையாச்சும் ஒருத்தரை நம்ம தூக்க போறோம். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 4ல y கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால y ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ல 4 மல்டிப்ளை பண்ணனா அந்த ஈக்குவேஷனே மாறிடும். அதை வச்சு நம்ம 4 நெக்லெக்ட் பண்ணிட்டு x ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, வாங்க என்ன போடுறான்றத கொஞ்சம் பார்ப்போமா? ஃப்ரம் ஈக்குவேஷன் தியரி எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் நமக்கு தெரிஞ்சா போதும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 இருக்கு. அப்ப 4 என்ன பண்ண போறோம்? இதை எழுதணும். ஃபோர்த் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை யாரோட பண்ண போறோம்? இந்த ஒய்க்கு கூட யார் இருக்கா? 4. அப்ப 4ஓட பண்றோமா? அப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா மாறுமா? என்னன்னு சொல்றீங்களா? 20x plus 4y equal to 7 4s are 28. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ங்களா? ஓகே, அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன? 3x plus 4y equal to 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ங்களா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் பண்ணுவோமா? இங்க மைனஸ் பண்றோம், இங்க மைனஸ் பண்றோம், இங்க சைன் சேஞ்ச் பண்றோம். ஓகே, பிளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆகி 0 ஆயிடும். 20x மைனஸ் 3x என்ன வரப்போகுது? 17x is equal to 28 minus 11 என்ன வரப்போகுது? 17. therefore x is equal to 17 divided by 17. அப்ப என்ன வரப்போகுது ஆன்சர்? x ஓட வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சா? ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, அடுத்து போவோமா? x ஓட வேல்யூ தெரியும். அதை கொண்டு போய் ரெண்டு ஈக்குவேஷனா இருக்கிறதுல எதுலயாவது ஒண்ணு போட்டு y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோமா? சரி, வாங்க அடுத்து போடுவோம். x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து put x is equal to 1 in ஈக்குவேஷன் 4லயும் போடலாம், 5லயும் போடலாம். இதுல ஒண்ணா போடலாம். நான் 4ல போடுறேன். எங்க ஈக்குவேஷன் 4ல போடுவோமா? 4 என்ன சொல்லுது? 5 into x plus y is equal to 7. அப்ப என்ன வரப்போகுது? 5 into 1 5 தானே வரப்போகுது. 5 plus y is equal to 7. y is equal to 7 minus 5. therefore y is equal to 2. y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2 சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து மூணாவது விஷயம் என்ன கண்டுபிடிக்க போறோம்? z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம்? put x is equal to 1
y is equal to 2 in equation எதுல போடலாம்? எந்த ஈக்குவேஷன் நமக்கு ஈஸியா இருக்கு? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப சிம்பிளா இருக்கு, மல்டிப்ளை பண்ற வேலை நமக்கு மிச்சம். அப்ப இந்த ஈக்குவேஷன் 3ல போடுறேன், எனக்கு ஈஸியா இருக்க ஈக்குவேஷனை நான் போட்டுக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? எக்ஸோட வேல்யூ 1 பிளஸ் ஒய்யோட வேல்யூ 2 பிளஸ் இசட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். z is equal to 6 1 plus 2 3 plus z is equal to 6 இங்க பாசிட்டிவ்ல இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ் ஆகுமா? அப்ப z is equal to 6 minus 3. therefore z is equal to 6 minus 3 ஓட வேல்யூ என்ன? 3. z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? மூணு வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுல ஒரு ஷார்ட் கட் சொல்லி தரேன். மூணு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம பண்ணது கரெக்டான்னு பார்க்கணும்னா எந்த ஈக்குவேஷன்ல வேணா கொண்டு போய் ஆன்சரை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சும்மா எடுத்துப்போம். 3 into x ஓட வேல்யூ 1 minus 2 into y ஓட வேல்யூ 2 plus z ஓட வேல்யூ 3 is equal to 2 ன்னு சொல்லியிருக்கா. இப்போ இது பாருங்க, 3 minus 4 plus 3 is equal to 2 3 minus 4 3 plus 3 6 minus 4 is equal to 2 அப்ப 6 minus 4 2 is equal to 2 இது நீங்க போட்டது கரெக்ட்னா அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல எங்க போட்டாலும் ஆன்சர் கரெக்டா வரும். நீங்க போட்டது உள்ள ஏதாவது பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க போட்ட எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் நீங்க போட்ட ஆன்சர் தப்பாகவே வரும். எதுல ஒன்னா போட்டு பாருங்க வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதுல போட்டு காமிச்சேன், பட் எதுல போட்டாலும் ஆன்சர் ஒண்ணு தாங்க வரும். சரி முடிச்சாச்சு. சம் முடிச்ச உடனே எப்படிப்பா ஆன்சர் எடுத்து எழுதுறது? எப்பயுமே சம் முடிச்ச அல்ஜிப்ரால xyz ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். x is equal to 1 y is equal to 2 and then z is equal to 3 ன்னு சொல்லி போட்டு ஆன்சரை முடிக்கணும். இது முடிச்சா நம்ம போட்ட சம் கரெக்ட். அவ்வளவுதாங்க. நம்ம கைக்குள்ளேயே ஆன்சர் வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய சம்ஸ்ல அல்ஜிப்ரால நிறைய இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ்னா தொடர்ந்து வர சாப்டர்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு டவுட் இருந்தாலும் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னாலும் ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய விஷயத்த உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ரெடியா இருக்கேன். டீம் ஆல்சோ ரெடி. நீங்க எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேற ஒரு சம்ல கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ.